பேரன்புக்குரிய தோழர்களே, இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு கருத்தரங்கம். கழிவுநீர் விஷவாயு மரணங்கள் முற்றிலும் தடுக்க சமூக நீதி அறிவியல் விழிப்புணர்வு கருத்தரங்கம். அதிலே நம்ம மருத்துவர் அனுராதா அவர்கள் எழுதிய மஞ்சள் மரணங்கள் குறித்தான நூல் அறிமுக நிகழ்ச்சி நடந்தது. ஏற்கனவே நூல் வந்திருக்கு, அதனுடைய அறிமுக நிகழ்ச்சிகள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிக்க வேண்டும். ஏற்கனவே வந்திருக்குது அப்படின்னும் பொழுது மீண்டும் மீண்டும் இதை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் என்னன்னா, இதில் உள்ள அந்த இறப்புகள், அதில் உள்ள பாதிப்புகள் குறித்தான ஒரு ஆவணம் இது. இந்த ஆவணத்தை நாம் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தான் இது போன்ற கூட்டங்கள். இது இன்னும் அதிகப்படியான கூட்டங்கள், அறிமுக கூட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. தோழர் அனுராதா அவர்கள் மிக சிறப்பான ஒரு மருத்துவ பணியாற்றுவது மட்டுமல்லாமல் சமூக பணியாற்றக்கூடியவர்கள். எனக்கு ரொம்ப பல வடிவங்களில் பல விஷயத்தில் நாங்கள் அவங்களை தொடர்ந்து சமூக பணிகளில் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எனவே அவர்களுடைய இந்த எழுத்து பணியும் அதே போன்ற இது போன்ற ஆய்வுகளும் தொடர வேண்டும். மக்கள் மருத்துவமாக, மக்கள் மருத்துவராக இன்றைக்கு பொன்னேறி மட்டுமல்ல, இன்றைக்கு பலருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவர் அனுபவித்தவராக இருக்கிறோம். எனவே இப்படி ஏராளமான உதவிகளை செய்யக்கூடிய நம்மளுடைய அனுராதா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகம் தேவையான ஒரு காலத்திற்கு தேவையானது. அதே போன்று நம்மளுடைய டாக்டர் ரெக்ஸ் சர்குணம் அவர்கள், அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை மருத்துவர், நம்மளுடைய எக்மோர் ஹாஸ்பிட்டலுடைய முன்னாள் இயக்குனராக இருந்தவர், இன்னும் பல பொறுப்புகளில் இருந்தவர். அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவருக்கு 80 வயது கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 80க்கு ஆக போதா, 75 வயசை பற்றி தேவையில்லைன்னார். ஆனால் ஏராளமான பணிகளில் அவருடைய பங்களிப்பு, ஏராளமான புத்தகங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் இதே பாரதி புத்தகாலயத்தில் ஏராளமான அவர் புத்தகங்களை எழுதக்கூடியவர், எழுத்தாளரும் கூட. குழந்தை மருத்துவர் போது அந்த ஃபீஸ் என்ற அடிப்படையிலிருந்து எந்த விதமான அணுகுமுறையும் இருக்காது. அந்த இடத்துல வெறும் மக்களுக்கான பணியாக மட்டும்தான் இருக்கும். எனவே இப்படிப்பட்டவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு சமூக அவலத்தை ஒழிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாம் பேசி வருவது உண்மையிலேயே ஒரு தேவை. இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு. 10 ஆண்டுகளாக ஏற்கனவே ஆட்சி நடத்தியவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் குலக்கல்வி திட்டம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு. குலக்கல்வி என்றால் என்ன? இன்றைக்கு நம்மளுடைய ஆவண படம் என்பது நாம் பார்த்தோம். மிக சிறப்பான முறையில் அதை திரையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய முனைவர் கலாநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் கூறக்கூடிய குழந்தை, தாத்தா செஞ்சாரு, நீ செய்து அடுத்து நான் செய்யணுமான்றான். ஆனால் இன்றைக்கு ஆட்சி நடத்தக்கூடிய இந்த அரசு நீ செய்யணும் என்று சொல்லி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி எல்லா வகையிலும் குலக்கல்வி திட்டத்தின் மூலமாக இந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும். இது இந்த தொழில் என்றதல்ல, இந்த சனாதனம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த சாதிய படிநிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிறது. இது இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த அவலம் என்பது நீடித்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் அது ஒப்பிடும் பொழுது பெரியார் வளர்த்தெடுத்த மண், இடதுசாரி இயக்கங்கள் வளர்த்தெடுத்த மண் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு சாதிய கட்டுமானம், சாதிய பிடிமானம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நாம் குடிக்கக்கூடிய தண்ணியில கூட மலத்தை கலக்கக்கூடிய ஒரு கேவலம் என்பது இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ மனித கழிவுகள் இன்றைக்கு அகற்றுவதற்கு, அதை மனித கழிவுகளை அகற்றுவதற்கு ஒரு சாதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது நகர்ப்புறங்களில் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம், பில்டிங்கில் இதை கொண்டு வந்துடலாம், அதை கொண்டு வந்துடலான்ட்டு. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பில்டிங்காரனே நினைச்சானா கொண்டு வந்துடுவான், அது பிரச்சனை இல்லை. ஒரு மிஷினை தூக்கிட்டு ஒரு ஒரு பயோமெட்ரிக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு மிஷினை கொண்டு வந்து பொருத்துவதற்கான போராட்டம் அல்ல இது. அது வெறும் பொருத்திட்டா அது பிரச்சனை முடிஞ்சிடாது. அது பொருத்துவதற்கு என்ன பேரு? கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து கட்டக்கூடிய கட்டிடத்தில் அந்த மிஷினை பொருத்துவது சிரமமா? அல்லது அந்த மிஷின் உள்ளே வாங்கி அதை உள்ளே எடுப்பது சிரமமா? இல்லை. அதுக்கான பணம் இல்லையா? அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையா? இல்லை அரசு கிட்ட திட்டமே இல்லையா? உலகம் முழுவதும் எந்த நாட்டில் மனிதனை இறக்கி அந்த கழிவுகளை அகற்றி கொண்டு இருக்கிறார்கள்? அமெரிக்காவில் செயல்படுகிறார். எதுக்கத்தாலும் அமெரிக்கா சொல்றோம்ல. இன்னைக்கு கூட 3வது முறையாக வந்த பிறகு பிரதமர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காரு. அந்த நாட்டில் இட்டாலியாவுக்கு போயிருக்காரு. இட்டாலிக்கு அந்த நாட்டில் மனுஷன் ஏதாவது கழிவு நீர் அகற்றி இருக்கிறானா? ஆக இப்படி
உலகம் முழுவதும் இல்லாத ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்குது என்று சொன்னால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாதிய சமூக அந்த கட்டமைப்பு தான் இதற்கு காரணம். அதை உடைப்பதற்கான போராட்டமாக தான் நம்மளுடைய போராட்டங்கள் அதிகரிக்கப்பட வேண்டுமே தவிர, இது வேலை செய்கிறவன் நான் இதை வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட வாழ முடியுமா? இன்றைக்கு கிராமப்புறங்களில் ஒரு கூலி விவசாயி நான் வந்து இந்த இடத்துல சம்பளம் பத்தவில்லை என்று நான் வேலை செய்ய மாட்டேன் என்று மறுத்தால் எத்தனை விவசாயி இன்றைக்கு வாழ முடியும்? கூலி விவசாயி 1960க்கு முன்பு என்ன நிலைமை இந்தியா தமிழ்நாட்டில்? ஒரு சீனிவாசராவ் வரவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு தென் மாவட்டங்களில் இந்த சாதிய கட்டமைப்பை உடைத்து விவசாய தொழிலாளர்கள் தன்னுடைய உரிமைக்காக ஒன்று கூடியிருக்க முடியுமா? ஆக ஒரு சித்தாந்த போராட்டம் என்பது இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. இது போன்ற இந்த மிஷினை பற்றியெல்லாம் இன்னைக்கு ஏராளமான என்ஜிஓ அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பேசுறாங்க. நிறைய ஆவணங்கள் இருக்கு என்கிட்டயே. பாத்தீங்கன்னா ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், எவ்வளவு இருக்கிறது. 2013 கொண்டு வரப்பட்ட சட்டம், அது எப்படி செயல்படுத்த சட்டம் எல்லாமே இருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டம், இன்றைக்கு SC ST மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. எத்தனை இடத்தில் சாதி ஒழிப்புக்காக அந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே சட்டம் என்பது இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் செயல்படுவதற்கான அந்த ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய அந்த சாதிய குணத்தோடு இருக்கக்கூடிய அந்த அரசுகள் நீடிப்பதன் மூலமாக தான் இது இருக்கிறதே தவிர, மக்கள் போராட்டம் மட்டும்தான் இந்த சமூக அவல நிலையை உடைத்தெறிக்க முடியுமே தவிர, ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்து வைத்தாலும் அந்த இயந்திரம் இருக்கும், அந்த இயந்திரம் இருக்கும். சாதாரண இங்க கிராமப்புறத்துல அனைவருக்கும் கழிவுநீர் பாத்ரூம், அதாவது எல்லாருக்கும் டாய்லெட்னு சொல்லி மோடி கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த கொண்டு வந்த டாய்லெட்டு அதுக்குள்ள போகக்கூடியத அந்த கழிவை யார் அகற்றுவான்? எந்த வீட்டுல இருந்து வந்து அந்த இடத்த அகற்றுவான்? இன்னைக்கு பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ மற்றவர்களையோ இன்றைக்கு கூடையில் மலத்தை அள்ளி தலையில் வைத்து சுமந்து கொண்டு சென்றக்கூடிய நிலை இன்றைக்கும் இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த அரசிடம் நிதி இல்லை, மிஷின் இல்லை, திட்டம் இல்லை என்பதல்ல. திட்டம் இருக்கிறது, செயல்படுத்த மனம் இல்லை, கொள்கை இல்லை. இதை மாற்ற வேண்டும் சொன்னால் இந்த கொள்கை ரீதியான மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தெருவில் இறங்கி செய்ய வேண்டும். இதற்கான ஒரு சாதி ஒழிப்புக்கான மிகப்பெரிய போராட்டத்தையும் இந்த சமநிலை கொண்டு வருவதற்கான நம்மளுடைய போராட்டங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். அது அதிகரிப்பதன் மூலமாக தான் இது ஒழிக்கப்பட முடியும் என்ற என்னுடைய கருத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து, இது போன்ற கூட்டங்கள் நாம் வெறும் ஆய்வாக இதை நம்மளே இதை பெருசா நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம், அதை செஞ்சுட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் இந்த காலகட்டத்தில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த நபர்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து கொண்டு இதை பற்றி நாம் ஒரு இயந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டு இருப்பது எனக்கு உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது. இது 70 ஆண்டு கால சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு நாம் மிஷின் கிடைக்கவில்லை என்று பேசுவதே முதல்ல மிகப்பெரிய அது நான் ஏற்கக்கூடியது அல்ல. இது கொள்கை சார்ந்த போராட்டம். இதில் தெருவில் இறங்கி போராட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அத்தனை உரிமைகளிலும் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இன்றைக்கு துணை திட்டம் நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கான துணை திட்ட நிதி இருக்கிறது. இந்த கோடிக்கணக்கான துணை திட்ட நிதிகளை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செலவழித்தோம் என்று சொன்னால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நில உரிமையிலும் அவர்கள் பெற முடியும் என்ற என்னுடைய கருத்தினை பதிவு செய்து, இது போன்ற நிகழ்வுகள் நாம் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அதை நடத்த வேண்டும் என கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.